தருமபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி தலைமறைவு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைகிறார். கிருஷ்ணகுமார், விவரங்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீன கருத்தரை அவரது ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ உள்ளதாக கேட்டு சிலர் மிரட்டியதாக தகவல் வெளியானது. இந்த அடிப்படையில் ஆதீன நிர்வாகி அளித்த புகாரின் பேரில் கடந்த 25ஆம் தேதி அளித்த புகாரின் பேரில் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் அகோரம், அதிமுக நிர்வாகிகள் சிலர், திமுக நிர்வாகிகள் சிலர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் அதிமுகவை சேர்ந்த குடியரசு என்பவர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டு கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் இதில் தொடர்பு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் பின்னர் ஆதீனம் தரப்பிலிருந்து அதற்கான கடிதம் அளிக்கப்பட்டு அந்த திமுக நிர்வாகிக்கு இதில் சம்பந்தம் இல்லை என கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்ட வழக்கறிஞர் அணி பிரிவை சேர்ந்த செய்யூர் ஜெயச்சந்திரன் என்பவரும் அந்த 9 பேர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் அவர் புதுச்சேரி மாநிலத்தில் தலைமறைவாக உள்ளதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த அடிப்படையில் இன்று தனிப்படை போலீசார் அவரை தேடி புதுச்சேரி வந்துள்ளார்கள். தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக அதிமுக நிர்வாகி தலைமறைவாகி இருப்பதாகவும் அவரை பிடிக்க தனிப்படை தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமார் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.